ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிற உளவுத்துறை அப்படிங்கிற ஒரு சைடில் இருந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் வேக்கன்சி தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4987 வேக்கண்ட் வந்து இதில் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கிறதுலாம் நம்மளுக்கு நியரஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிற வேக்கண்ட்டை தான் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடா, அடுத்து வந்து என்ன திருவனந்தபுரம், இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேயும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோடது ஹைதராபாத்து, சென்னையில் பார்த்தீங்கன்னா 285 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேட்டகரி வைஸாகவும் பிரிச்சிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா www.mha.government.in அப்படிங்கிற வெப்சைட்லையும் www.ncs.government.in அப்படிங்கிற வெப்சைட்லையும் இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 3 சேலரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு. லெவல் 3ல பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரை வந்துட்டு சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களோட பேசிக் பே தான். இதில் வந்துட்டு அலோவன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் 20% ஆஃப் பேசிக் பேலாம் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்னாலே வந்துட்டு எப்போவுமே அலோவன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் இன்ஹேண்ட் வரும்போது நியர்லி வந்து ஒரு 50K, அதாவது 50,000 கிட்ட சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா வெறும் 10th குவாலிஃபிகேஷன் தான் இது. 10th நீங்கள் முடிச்சு பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் 10th. அடுத்து நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27 வரை இருக்கணும். எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/8/2025, அதாவது 18 to 27 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதா அப்படின்னா ஓபிசியாக இருந்தால் 30 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். SC/STஸாக இருந்தால் 5 இயர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரதால 32 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயினாக எந்த டைப்பில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா 2 டைப்பாக எடுக்க போகுது. Tier 1, Tier 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து அப்ஜெக்டிவ், இன்னொன்று மெயின்ஸுங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதும் போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடாக இருந்தால் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இப்படிங்கிற பிளேசஸில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 7 பிளேசஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து எந்த ஏரியாவோ அதை நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணும் போதே கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இம்பார்ட்டனாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது 26/7/2025. இதோட க்ளோசிங் டேட் வந்துட்டு 17/8/2025ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 17 ஆகஸ்ட் 2025. இதில் வந்துட்டு நீங்கள் சலான் மூலிமா பே பண்ணுறீங்க அப்படின்னா 19/8/2025 வரை வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஃபிசிக்கலாக எந்த ப்ராசஸும் கிடையாது. இதில் வந்து ஒன்லி த்ரூ தி ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 2 வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 to 200 KBயில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 12 வீக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கக்கூடாது. JPG அல்லது JPEG அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிக்னேச்சர் வந்துட்டு 80லேருந்து 150 KBயில் இருக்கணும். அதே JPG ஆர் JPEG அப்படிங்கிற ஃபார்மெட் தான். உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று வந்து எடுத்துக்கணும். மோஸ்ட்டாக ஆதார் ஐடியா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு. அடுத்து வந்துட்டு என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட மொத்த சர்டிஃபிகேட்டும், அதாவது 12th, டிப்ளமோ, கிராஜுவேஷன் எதுவாக இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட சப் கேட்டகரி வந்துட்டு மாற்றவே முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்ஸ் வந்துட்டு உங்கள் ஃபார்மை வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதே அப்ளிகேஷன் ப்ராசஸில் 2 ஸ்டெப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு OTR ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அதாவது லாகின் ஐடியும் யூசர் நேமும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அதை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI, சலான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. UPI இருக்கிறதால ஈஸியாகவே பே பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நெட் பேங்கிங் இருந்தாலும் அதில் பே பண்ணிருக்கேன், எந்த எரரும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என்னென்னா வந்து ப்ராசஸில் 100 to 200 KBயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
அந்த 100 to 200 கேபியில் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 35 mm ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 45 mm இருக்கும். லைட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோகிராஃப் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் மட்டும் 70 to 80% கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். லாங் ஷாட்டில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சிக்னேச்சர் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா தான் 80 to 150 கேபியாக இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மெட்டு அல்ல ஜேபிஜி ஃபார்மெட்டாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க டவுட் இருந்தால் ஹெல்ப் டெஸ்க்னு போட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 02261087512 அப்படிங்கிற நம்பரு. இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணா எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி இமெயில் ஐடி, ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி இன்ஃபர்மேஷன், அதாவது இது எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலும் அடுத்தது போகிறீங்கனாலும் திரும்ப வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதுனாலும் எல்லாமே எது மூலிமா சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்கன்னா இமெயில் ஐடி மூலமாக தான் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே வேலிடாக இருக்கிற இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விமன்ஸாக இருக்கட்டும், எஸ்சி/எஸ்டியாக இருக்கட்டும் இவங்களுக்கு 550 ஃபீஸு, மற்ற எல்லாருக்கும் 650 ஃபீஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் என்னங்கிறத வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் இந்த ஃபார்மில் வந்துட்டு உங்களுக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும், அதே நேஷ்னல், ஸ்டேட்டு, அடுத்து இன்டர் யூனிவர்சிட்டி இது மாதிரினா என்ன ஃபார்மில் வந்துட்டு வாங்கியிருக்கணும், அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன்னா என்ன ஃபார்மில் வாங்கியிருக்கணுங்கிறதெல்லாம் கீழே கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு அதே ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது தான் இந்த மாதிரி ஃபார்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிட்டு போயிருக்கணும். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்ஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக தேவையில்லை. ஓபிசி சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் மேக்ஸிமம் நம்பர் கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இது ரொம்ப ஹியூஜ் வேக்கண்ட்டு. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு நியர்லி 50K கிட்ட சேலரி வரக்கூடிய ஒரு ஜாபு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.